ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்ட் 2 பார்க்கலாம். விஎஸ் கோட் போயிடுங்க. மறுபடியும் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். பட் ஸ்டில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். புதுசாக வரும். இன்னும் நிறைய ஃபீல்ஸ் ஆட் பண்ணலாம். இப்போ இமெயிலுக்கு தான் பர்த்டேன்னு ஒரு ஃபீல் ஆட் பண்ணலாம். ஸோ இது இங்கேயா? ஸோ நான் இங்கே பண்ணுறேன்னா எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்? க்ரோம் போயிடுங்க. இதுக்கு இன்சைடு கீழே வரும், ரிஜிஸ்டர்லாம் கீழே போயிடும். ஓகே. ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னா கோடலாங்னா இப்போ நாங்கள் டைப் பண்ணுறோம், நீங்களும் டைப் பண்ணணும். ஓகே. ஸோ பர்த்டேன்னு ஆட் பண்ணலாம். பர்த்டே செமிகாலன். இன்புட் டேக் யூஸ் பண்ணுறான். இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்டுன்னு தான் இல்லை, டேட்டுன்னு ஒன்று இருக்குது. DATE டேட்டு. ஓகே. ஸோ இது க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்து வந்து பிரேக் டேக் கொடுக்கலாம். ஏன்னா மேக் ஷூர் இதெல்லாம் ஒரே லைனில் வராமல் இருக்கு. இங்கே பிரேக் தரலன்னு வச்சுக்கோ, இதெல்லாம் வந்து இங்கே வந்துடும். இங்கே வந்தால் நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் டிகே. ஸோ கண்ட்ரோல் எஸ் சேவ் அண்ட் க்ரோம் போயிடுங்க. ரிஃப்ரெஷ். பார்த்திங்கன்னா பர்த்டே வந்தாச்சா? இதில் நம்ம டேட் தரலாமா? ஸோ என் பர்த்டே டேட் வந்து Feb 2003. டேட் என்னது? டூ. ஸோ 2/2/2003 இதுதான் பார்த்திங்கன்னா என்னோடய பர்த்டே டேட்டு. ஸோ இது மாதிரி நீங்கள் ஃபீல்ஸ் இது மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். ரிசல்ட் பார்க்குறது முக்கியம் இல்லை, அது எப்படி வருதுன்றது தான் முக்கியம். இன்புட் டேகா அதில் டைப் பண்ணி பாருங்கள், டேட்டுன்னு மாதிரி இருக்கா. ஸோ டேட்டுன்னும் போது எனக்கு வந்து டேட் டைப் இன்புட் வந்து எனக்கு வரும். ஸோ இன்புட்னா என்னென்னா ஒரு வேல்யூ வந்து நம்ம கொடுப்போம், அந்த வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகிக்கும். அந்த ஸ்டோர் ஆகிற வேல்யூ நம்ம எங்கேயாச்சும் வர வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு வேல்யூ என்ட்ரி பண்ணுறீங்க, ரிஜிஸ்டர் பண்ணால் அது வந்து மாயா ஆகிடுதுல்ல. மாயா ஆகிடுதுன்னா என்ன அர்த்தம்னா அது வந்து ஸ்டோர் ஆகிக்குது. ஓகே. ஸோ அதுதான். ஸோ விசுவல் ஸ்டுடியோ கோட் எஸ். அடுத்து வந்து நம்ம ரேடியோ பட்டன்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ரேடியோ பட்டன் எதுக்காகன்னா மேல், ஃபீமேல், அப்புறமா அதர்ஸ் 3 கேட்டகரிஸ். ஓகே. பிஆரா? ஸோ ரேடியோ பட்டன் என்னென்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அதே மாதிரி தான் இப்போ உங்களுக்கு ரேடியோ டைப் இன்புட் டேக்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து டைப்பில் போயிட்டு ரேடியோன்னு கொடுப்பீங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து ரேடியோ ஆப்ஷன் வந்துடும். ஈஸி தான். டைப் ஈக்குவல் டு டேட்டுக்கு பதில் ரேடியோன்னு தந்துடுவீங்க. இங்கே நான் போய்ட்டு ஜெண்டர்னு க்ரியேட் பண்ணுறேன். ஜெண்டர். மறுபடியும் என் கூடவே டைப் பண்ணுங்கள். கூடவே டைப் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாகிடும். அப்படியே பார்த்துட்டே இருந்தால் கஷ்டமாயிடும். இதெல்லாம் பெரிய கோடாக தெரியும். பட் இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். இது மட்டும் சிம்பிளாகாது, வேறு எந்த பெரிய டாப்பிக்காக இருந்தாலும் என் கூடவே வந்து நோட்ஸ் எடுத்துக்கின்னு ஒவ்வொரு பாயிண்ட்டும் நீங்கள் வீடியோ ரிப்பீட் பண்ணிங்கன்னா எல்லா கான்செப்ட்டும் ஈஸியாகிடும். ஈஸியாக நீங்கள் வந்து வெப் டெவலப்பர் ஆகிடலாம். ஓகே. ஸோ ஜெண்டர் நான் இங்கே வந்து பிரேக் டேக் யூஸ் பண்ணிப்பேன். இந்த லைன்லையும் பிரேக் தேவை. அடுத்து நான் இங்கே பிரேக் யூஸ் பண்ணுறேன், என்ன ஆகும்னா இங்கே வந்து பிரேக் ஆகும்னு நினச்சிக்கோங்க. இல்லைன்னா நம்ம இங்கே பண்ணுறது மேலேயே வரும். ஓகே. ஸோ அவ்வளோதான். இன்புட் டேக் எடுத்துக்கிறேன். இன்புட் டைப்பு ஈக்குவல் டு ரேடியோ ஆப்ஷன் வந்து பாருங்கள். மறுபடியும் 3 கேட்டகரி இருக்குல்ல, மேலு, ஃபீமேலு, அதர்ஸு. ஸோ இங்கே நான் வந்து மேல் தரேன். டிகே. கண்ட்ரோல் சியா. ஸோ இல்லை கண்ட்ரோல் எஸ் சேவ் பண்ணுங்கள். க்ரோம் வாங்க, கண்ட்ரோல் ஆர் ரிஃப்ரெஷ். இப்போ ஜெண்டர் மேலுன்னு ஆப்ஷன் இருக்குதா? பார்த்திங்கன்னா ரேடியோ பட்டன் எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்குது பாருங்கள். இப்போ ப்ரெஸ் பண்ணிட்டோம். பட் ஆனால் அது வந்து இன்னும் இதாகணும். எந்த ஆப்ஷன்ட்டு மேலா ஃபீமேலா அதுன்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா பிரேக் டேக் நான் இப்போ நான் ஜெண்டர்ஸ் பக்கத்தில் பிரேக் டேக் யூஸ் பண்ணியிருக்கேன்னா இந்த லைன் நீட்டாக கட் ஆகிடுச்சா, மேலே வந்து கீழே வந்துச்சா. அதே மாதிரி நான் இங்கேயும் பிரேக் டேக் யூஸ் பண்ணால் ரெஜிஸ்டர் வந்து கீழே வந்துடும். ஸோ அதே மாதிரி தான். ஸோ இங்கே வந்து நான் வந்து பிரேக் டேக் யூஸ் பண்ணுறேன்.
டிகே. ஸோ இப்போ வந்து மேலே ஃபீமேலுக்குதா, மேலே ஃபீமேல் அதர்ஸுக்கும் ஒரே பட்டன் தேவை. அதனால் Ctrl+C காப்பி பண்ணிக்கிறேன். Ctrl+C, கீழே வந்துடுங்க, Ctrl+V, மறுபடியும் கீழே வந்துடுங்க, Ctrl+V. டிகே. ஸோ இப்போ இந்த மேலுக்கு பதில் ஃபீமேல் போட்டுக்கலாம். இங்கே வந்து அதர்ஸ்ன்னு போட்டுக்கலாம். டிகே. Ctrl+S சேவ். எஸ். அப்புறம் ஓகே, Ctrl+R ரிஃப்ரெஷ். டிகேவா. ஜெண்டர் மேல், ஃபீமேல், அதர்ஸ். பட் இதுக்கு இன்னும் ஃபங்க்ஷனாலிட்டி இல்லை. இதே ஒரு நார்மல் ஸ்டாண்டர்ட் வெப்சைட்னா எப்படி இருக்கும், இதை ஒன்று கிளிக் பண்ணிட்டா இது மட்டும் ஆப்ஷன் வந்துக்கும், இதுக்கு மட்டும் ஆப்ஷன் வந்துடும், இதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். பட் இது வந்து இப்போதைக்கு ஒரு குழந்த மாதிரி எதுவுமே தெரியாது, ஜஸ்ட் எல்லாமே டிக் பண்ணிக்குது. பட் ஸ்டில் ரேடியோ பட்டன் எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். ரேடியோ பட்டன் இந்த மாதிரி ஸ்டைலில் தான் இல்லை, இன்னும் நிறைய ஸ்டைலில் இருக்குது. ஸோ இதே எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம், இப்படி எல்லாமே செலக்ட் ஆகுதுல்ல, எதனா ஒன்று மட்டும் செலக்ட் ஆகணும். ஸோ அதுக்கு என்னென்னா ஒரு கான்செப்ட் சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து புது கான்செப்ட்டு, நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் எடுத்துக்கணும். இது எல்லாமே ஒரே ஃபேமிலியாக பண்ண போகிறோம். ஸோ ஒரே ஃபேமிலியாக பண்ணால் எதுனா ஒன்று தான் பிக் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்துடும். ஓகே. அகைன் நீங்கள் வேறு யாருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண கூட இப்படி தான் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வேறு சைடில் கோட் யூஸ் பண்ணுறீங்கன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரே ஃபேமிலியாக பண்ணுறோம். அது எப்படி பண்ணுறோன்னா நேம்ன்ற ஆட்ரிபியூட் மூலிமா அந்த ஆட்ரிபியூட்க்கு வந்து ஒரே வேல்யூ இருந்தால் எல்லாமே ஒரே ஃபேமிலி தானே. இப்போ உங்கள் ஃபேமிலிக்கு எதனா ஒரு இல்லை ஒரு வீடு வச்சுக்கோங்க, உங்களுது ஒரு வீட்டில் நீங்கள் எல்லோரும் இருக்கிறீங்க, அப்போ நீங்கள் ஒரே ஃபேமிலி தானே, ஒரு வீட்டில் தான் எல்லோரும் இருப்பீங்க. ஸோ அந்த ஒரு வீட்டுக்கு தான் நீங்கள் வந்து போவீங்க, வேறு வீட்டுக்கு போக மாட்டீங்க. அதே மாதிரி இந்த மேல் ஃபீமேல் அதர்ஸ் எல்லாமே ஒரே வீட்டில் போட்டால் வேறு வீட்டுக்கு போக முடியாது, வேறு வீட்டுக்கு போக முடியாது. ஸோ இங்கே ஒரு ஆப்ஷன் தான் கிளிக் பண்ண முடியும். இதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. மேக் ஷுர் இங்கிலீஷில் சொல்லிடுறேன், வி put all together in one family by using name attribute giving a same value. ஸோ இப்போ இந்த மேலுக்கும் நான் வந்து நேம் ஈக்குவல் டு மிக்ஸியோ 2 கொட்டேஷன் போட்டுக்கோங்க. இல்லை என்னது, ஓஎஸ் தப்பான சின்டாக்ஸு. இது ஒரு வேல்யூ, இது ஒரு ஆட்ரிபியூட்டா, நேம்ன்ற ஆட்ரிபியூட் பாருங்கள், நேம் NAME நேம் ஈக்குவல் டு இதில் என்னது, இதில் என்ன போடுறது, நேம் ஈக்குவல் டு ஸோ என்னது ஜெண்டர் கிளாஸில் போட்டுட்டுறோம். ஓகே. ஸோ ஜெண்டர் அதே மாதிரி இங்கேயும் நேம் ஈக்குவல் டு ஜெண்டர். GENDER ஜெண்டர். ஸோ இங்கேயும் நேம் ஈக்குவல் டு ஜெண்டர். டிகே. Ctrl+S சேவ். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். Ctrl+R ரிஃப்ரெஷ். ஒரே ஃபேமிலியில் போட்டதுனால ஒன்று மட்டும் தான் பிக் பண்ணுற ஆப்ஷன் வரும். இப்போ இது மூணுமே ஒரே ஃபேமிலியில் இருக்குது, என்ன ஜெண்டர் ஃபேமிலியில் இருக்குது. ஸோ ஃபீமேல், அதாவது ஜெண்டர்ன்றது ஒன்றே ஒன்றுக்கு தான் போகும். இப்போது ப்ராப்ளம் போச்சா, மேல் ஃபீமேல் அதர்ஸ், நான் வந்து மேல், ஸோ மேல். டிகே. அடுத்து செக் பாக்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து கன்ஃபியூசிங்காக இருக்கும் ஸ்டார்டிங்கில், பட் ஸ்டில் நீங்கள் நான் டைம் கொடுத்து தான் பண்ண சொல்கிறேன். ஒரே ஐடியா போனால் கன்ஃபியூஸ் ஆகும், இதெல்லாம் பார்க்கறது பெருசாகும். பட் ஃபஸ்ட் டைம் அப்படி இருக்கும். பட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சொன்னதை நோட் பாயிண்ட்டாக எடுத்துக்கோங்க. திருப்பி ஒரு தடவை பண்ணும்போது அது வந்து மூலிகையில் போயிடும் பக்காவாக. இப்போ இதுக்குள்ளே இன்னும் ஆட் பண்ணலாம், பெட்ஸ்ன்னு சொல்லிட்டு, PTS பெட்ஸு, BR செக் பாக்ஸ் போடலாம், கேட் டாக்ஸ் அது மாதிரி. உங்ககிட்ட பெட்ஸ் இருக்கா இல்லையான்னு கேட்குறது. மறுபடியும் இன்புட் டேக்ஸில் தான், இன்புட்
type equal to checkbox ஓகே. அப்புறம் என்ன செக்பாக்ஸ் கேட்டா கேட் அது பிரேக் டேக் யூஸ் பண்ணிக்கலாம் பிஆர். நெக்ஸ்ட் வந்து இன்புட் டைப் ஈக்குவல் டு செக்பாக்ஸ் ஸோ டாக்ஸ் மிக்சர் வந்து பிரேக் பண்ணிக்கலாம். எஸ், கண்ட்ரோல் எஸ் சேவ். ரிஃப்ரெஷ் செக்பாக்ஸ். ஸோ செக்பாக்ஸ் வந்து அந்த ஆப்ஷன் தேவையில்ல நம்ம ஃபேமிலியாக போடுறது. ஏன்னா உங்ககிட்ட கேட்டும் இருக்கலாம் டாக்ஸும் இருக்கலாம், இல்லை இன்னொன்னா அதுவும் இருக்கலாம். 3 செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் வரும், இல்லை 1 அது மாதிரி, இல்லை அன்செக் கூட பண்ணிக்கலாம். செக் பாக்ஸில் செக் ஆர் அன்செக் ரெண்டுமே பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன்னா அதை எடுத்துக்கோங்க, அந்த கான்செப்ட் புரியுதில்ல. இதில் ஏதாச்சும் ஒன்று தான் போட முடியும் நம்மளால். அதனால இது ஃபேமிலியாக போட்டு அப்படி ஒன்று தான் செலக்ட் பண்ணணுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா இது வந்து ஒரு ஃபேமிலியாக போட்டுருணும். அதுக்கு வந்து என்ன ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுறோம், நேம் என்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி பெட்ஸு, ஸோ கேட் டாக்ஸ், கேட் அண்ட் டாக்ஸு. டீக்கே, உங்ககிட்ட கேட்டும் இருக்கலாம் இல்லை டாக்ஸும் இருக்கலாம். அதனால் செக் அண்ட் அன்செக் பண்ணிக்கலாம். டீக்கே, செக் பாக்ஸ் வந்து இப்படி தான். ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோட். அடுத்து இன்னும் போகலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா கார்ஸ்ன்ற சூஸ் பண்ணி போகிறேன். அகைன் நான் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டருக்கு மேலே போடுறேன். நல்லா மூலி எடுத்து பார்த்துக்கோங்க. நான் ரிஜிஸ்டர் மேலே என்ட்ரு பண்ணி போடுறேன். ஏன்னா ரிஜிஸ்டரு ரிசல்ட் வந்து கீழே தான் வரணும் எனக்கு. ஓகேவா? ஸோ இப்போ கார்ஸுன்னு போட்டுக்கலாம். கார்ஸு பிரேக் பண்ணிக்கலாம் பிஆர். இப்போ புது கான்செப்ட் செலக்ட்ன்ற ஒரு டேக்ஸ் இருக்குது. அப்படியே கூடவே டைப் பண்ணுங்கள். இது வந்து ஸ்டார்டிங் டேக் க்ளோசிங் டேக் ரெண்டுமே இருக்கும். என்ட்ரு பண்ணுறான். ஓகேவா? இதுக்குள்ளே வந்து ஆப்ஷனு ஒரு டேக் இது. ஆப்ஷனா ஸோ வேல்யூ ஈக்குவல் டு வோல்வோ. ஓகே, இதுக்கு நேம் தந்துக்கலாம். அகைன் இதுக்கும் ஸ்டார்டிங் டேக் க்ளோசிங் டேக் ரெண்டுமே இருக்குது. வோல்வோ. ஸோ ஓரத்துக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குமான்றது தெரியல எனக்கு. பட் ஸ்டில் செலக்ட் டேக்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். செலக்ட் டேக்ஸ் ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, ஆப்ஷன்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்ஷன்னா ஒரு டைப்பான ஆப்ஷன் நம்மளுக்கு வர மாதிரி இருக்கும். அது என்னென்னா வேல்யூ வோல்வோன்னுட்டு. டீக்கே, இல்லை இதே இன்னும் கண்ட்ரோல் சி கவர் பண்ணிக்கிறேன். வோல்வோ. அதான் நான் ஒன்று புரியலன்னா என்னென்னு சொல்கிறேன்னா இப்படி தான் அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். அடுத்து நோட்ஸ் ரிஃபர் பண்ணணும், கூகுள் சர்ச் பண்ணிக்கணும். அடுத்து கோடு பண்ணி ரிசல்ட் பார்க்கணும். ரிசல்ட் வருதா, இந்த கோடு பண்ணால் இந்த மாதிரி ஆப்ஷன் எனக்கு வருதா அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும். கொஷின் கேட்கக்கூடாது. ஸோ யாரானா அப்படி தெரிஞ்சவங்க கொஷின் கேட்கலாம். பட் ஸ்டில் கோடிங் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் இப்படி தான் போகும். ஒரு சில டைமில் சென்ஸ் இல்லாமல் ஆகலாம். பட் எண்ட் ஆஃப் த டே ஈஸி ஆகிடும். இது வந்து ஆடி பண்ணிக்கிறேன். ஆடி. ஸோ கண்ட்ரோல் எஸ் சேவ். அகைன் மறுபடியும் என்னென்னா இது வந்து செலக்ட் டேக்ஸ் லெட்ஸ் யூ செலக்ட் சம்திங்ஸு. அது சம்திங்ஸ்னால் இந்த ஆப்ஷன் டேக்ஸ் வேல்யூ வந்து வோல்வோனுக்குது. இது வந்து பேர் விட்டுருங்க. பட் இது வந்து மெயின், இதுதான் ஆட்ரிபியூட்டு. இதுக்கு வந்து நம்ம வந்து வேல்யூ தானே இருக்கும். ஓகேவா? ஸோ க்ரோம் போயிடுங்க, கண்ட்ரோல் ஆர் ரிஃப்ரெஷ். ஓகேவா? மறுபடியும் இங்கே பிரேக் தரலாம். இங்கே பிரேக் தராமல் ரிஜிஸ்டர் ரிசல்ட் வந்து இங்கேயே வந்துக்குது. அதனால் விஎஸ் போயிடுங்க. இங்கே பிரேக் தரேன். ஸோ எங்கே பிரேக் பண்ணணும் நீங்கள் வந்து காமன் சென்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ
ஸோ இங்கே பிரேக் பண்ணாத ரிஜிஸ்டர் வந்து இங்கே இருக்குதா, இங்கே பிரேக் பண்ணால் இது ஃபுல்லாக பிரேக் ஆகிடுமா, அப்போல்லாம் ரிஜிஸ்டர் வந்து கீழே வருமா. டிகே. ஸோ பிஆர் ஓகே. கண்ட்ரோல் எஸ் சேவ், க்ரோம், கண்ட்ரோல் ஆர் ரிஃப்ரெஷ். பாருங்க கார்ஸு. ஸோ அந்த ஏரியா புரியுதா உங்களுக்கு, நம்ம பில் பண்ணுது. இப்போ கார்ஸுன்னு என்ட்ரு எழுதணுமா, இங்கே பார்த்தீங்கன்னா கார்ஸுன்னு ரைட் பண்ணோமா, இங்கே எழுதணும். இந்த செமிகாலன் போட்டோமா, பிரேக் டேக் போட்டதுனால இன்டர் லைன் பிரேக் ஆகிடுச்சு, மீதி பண்ணதெல்லாம் கீழே வந்துக்குது. ஓகேவா. ஸோ இப்போ செலக்ட் டேக்ஸ் மூலிமா இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் வேல்யூஸ் வோல்வோ ஆடி, ஆடி வோல்வோ, வோல்வோ ஆடி. ஏதாச்சு உங்கள்கிட்ட ஓல்வோ கார் இருந்தால் ஓல்வோ சூஸ் பண்ணிக்கோங்க, ஆடி கார் இருந்தால் ஆடி சூஸ் பண்ணிக்கோங்க. டிகே. ஸோ அடுத்து வந்து பாஸ்வேர்டு ஃபீல்டு வந்து ஆட் பண்ணலாம். பாஸ்வேர்டு எங்கே ஆட் பண்ணலாம், ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இமெயிலா, பர்த்டேக்கு மேலே ஆட் பண்ணலாம். ஸோ அதனால் இங்கே என்ட்ரு பண்ணிட்டு பாஸ்வேர்டு டிகே இன்புட் டைப் ஈக்குவல் டு பாஸ்வேர்டு. ஓகேவா. மறுபடியும் இங்கே பிரேக் டேக் யூஸ் பண்ணிக்கோங்க, மேக் ஷூர் வந்து பிரேக் ஆகும். ஸோ கண்ட்ரோல் எஸ் சேவ், க்ரோம், கண்ட்ரோல் ஆர் ரிஃப்ரெஷ். ஸோ பாஸ்வேர்டு ஓகே. எவ்வளோனா என்ட்ரு பண்ணலாம், என்ட்ரு பண்ணால் போயிடுது. ஸோ நம்ம வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுக்கலாம். மினிமம் லென்த்து 5 கேரக்டர்ஸே போதும். மறுபடியும் அதுக்கு வந்து ஒரு ஆட்ரிபியூட்டு, இப்போ டைப் பண்ணுறது வந்து ஒரு பாஸ்வேர்டா, அதுக்கு இன்னொரு ஆட்ரிபியூட்னா மினிமம் லென்த், மின் லென்த்து. கம்ப்யூட்டர் வைஸ் HTML சொல்கிறதுனா மின் லென்த்துன்னு சொல்லுவோம். இதுக்கு வேல்யூ தரதுன்னா எவ்வளோ 5 அது மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் எஸ் சேவ், க்ரோம் போய்டுங்க, கண்ட்ரோல் ஆர் ரிஃப்ரெஷ். ஸோ பாஸ்வேர்டு என்னது, இமெயில் ஏதாச்சும் என்டர் பண்ணிடலாம், ரிஜிஸ்டர் தரலாம். ஸோ இங்கே மினிமம் லென்த்து வந்து 5 இன்ச் தந்துக்கிறோமா, இங்கே பாருங்கள் 1 2 3 போடுறான். இங்கே ஒரு டெக்ஸ்ட் வருது பாருங்கள், ப்ளீஸ் லென்த்தன் திஸ் டெக்ஸ்ட் டு 5 கேரக்டர்ஸ். இங்கே வருதா இல்லையா, இது மேல் ஹவர் பண்ண, ஹவர்னு என்னென்னா இப்படி மவுஸ் கத்தை தூக்கிட்டு போயிட்டு இது மேலே வச்சா ஹவர்னு அர்த்தம். அங்கே ஒரு சென்டென்ஸ் வருது பாருங்கள், ப்ளீஸ் லென்த்தன் திஸ் டெக்ஸ்ட் டு 5 கேரக்டர்ஸ். இங்கே 5 கேரக்டர், நம்ம இங்கே வந்து 5 கேரக்டர்ஸ்னு போட்டதுனால 5 மீன் வருது, 5 கேரக்டர்ஸ் அவ்வளோதான். ஸோ சூப்பர். இங்கே வரைக்கும் நீங்கள் வந்திருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபார்ம் வந்து பில்ட் பண்ணி முடிச்சிட்டிங்க. மறுபடியும் ரிஃப்ரெஷ் பண்ணலாம். ஃபைனலாக இந்த வீடியோ முடிய நான் இதை நம்ம வந்து சப்மிட் பண்ணலாம். டிகே. ஸோ என்ட்ரு பண்ணுங்கள். என் ஃபஸ்ட் நேம் வந்து ராமு, லாஸ்ட் நேம் வந்து குமார், இமெயில் வந்து ஸோ லாஃப் ரைட் 1 person company@gmail.com. டிகே. பாஸ்வேர்டு வந்து ஒரு 5 கேரக்டர்ஸு இல்லை அதுக்கு மேலே கூட. பாஸ்வேர்டு சமந்தா. டிகே. பர்த்டே வந்து Feb 2003. டிக்கெட் 2 to 2003. ஸோ ஜெண்டர் வந்து மேல். பெட்ஸ் வந்து என்கிட்ட கேட்டும் இல்லை டாகும் இல்லை, பட் ஸ்டில் டாக்ஸ் இருக்குது, டாக்ஸும் இல்லை தான். கார் வந்து என்கிட்ட ரெண்டுமே இல்லை, பட் ஸ்டில் ஆடி. டிகேவா ஃபில் பண்ணியாச்சா, இப்போ ரிஜிஸ்டர் தரலாம். அதாச்சு. ஸோ ஓகே. ஆனால் ஃபைனலாக இன்னும் என்னென்னா ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. இப்போ நான் இந்த டேட்டாலாம் என்ட்ரு பண்ணல. இப்போ இந்த ஜிமெயிலில் என்கிட்ட இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் நான் மேலே
ஃபீமேலா, ஸோ பர்த் டேட்டா, இல்லை பாஸ்வேர்டு, இல்லை இமெயில் என்னது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னோடய இன்ஃபர்மேஷனு. அந்த இன்ஃபர்மேஷன்லாம் இப்போ எங்கேயுமே காணாமல் போயிடுச்சு. அது எங்கே வருதுன்னே எனக்கு தெரியலையே. ஸோ ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு வந்தாகணும்ல, அப்படி வந்தால் தானே அந்த இன்ஃபர்மேஷன் நான் யூஸ் பண்ணி எனக்கு அந்த ஒரு லீடு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வர வைக்கணும்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா குவரி ஸ்ட்ரிங்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ குவரி ஸ்ட்ரிங்ஸ்னால் என்னென்னா இந்த மாதிரி ஃபார்ம் டேட்டெல்லாம் இருக்குதுல்ல, அது ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு தான் பார்த்திங்கன்னா குவரி ஸ்ட்ரிங்ஸ். டீக்கே. ஸோ அந்த குவரி ஸ்ட்ரிங்ஸ் வந்து நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு பை.